இன்னைக்கு திருப்புகழ் படிக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா எப்படி பதம் பிரிச்சு படிக்கிறதுன்னு தெரியல. ஆ. அதனால நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்புகழ் வந்து ரொம்ப உயர்வான நூல். ஆனா அத சரியா படிக்கணும். திருப்புகழ்ல எழுத்து பிழை இல்லாம படிக்கணும். முருக இலக்கியங்கள் எதா இருந்தாலும் எழுத்து பிழை இல்லாம படிக்கணும்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. "அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர்ங்கிறார். எழுத்து பிழை இல்லாம படிக்கணும். அப்போ ஒரு நல்ல தமிழாசிரியர் மூலமா நான் தமிழாசிரியர், நல்ல தமிழாசிரியர்ங்கிற 2வது தமிழாசிரியர்ட்ட படிக்கணும். சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு நான் வந்து வகுப்பு எடுக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து ஒரு 150, 200 பேருக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த பேட்ச் கூட தொடங்க போகிறது. அப்படி வேணுங்கிறவங்க எனக்கு இத மெசேஜ் பண்ணா, அதுக்கு எப்படி என்ன அதுக்கு சின்ன கட்டணம் வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா குடுக்கக்கூடாது. இலவசமா. அதனால அதுக்கு தட்சணைன்னு ஒரு வகை வச்சிருக்கோம். அதுல படிச்சா சந்தத்திலே பாடுவதற்கு சொல்லிக் குடுக்குறேன். ம். சந்தம் அப்படின்னா, இந்த சங்கீதம்லாம் தெரிஞ்சா தான் பாடணும்னு திருப்புகழ் இல்ல. அவரு இப்ப ஒரு சந்தம் போட்டிருப்பாரு. முத்தை தெரு அப்படின்னு திருப்புகழா, முத்தை தெரு திருப்புகழை எப்படி பாடணும்னு ரூட் எடுத்து குடுத்துருக்காரு அருணகிரிநாதர். தத்தத் தன தத்தத் தனதன தத்தத் தன தத்தத் தனதன தத்தத் தன தத்தத் தனதன தனதான முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கிரை சத்தி சரவணா முத்திக்குரு வித்து குருவரன் என ஓதும் அப்படின்னு அந்த சந்தத்துல எப்படி பாடணும்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொன்னா அது பொருள் தெரிஞ்சு சொல்லணும். அதனால அந்த பாடலுக்கான சரியான பொருள், அந்த திருப்புகழ் எந்த தரத்துல பாடப்பட்டது, அந்த திருப்புகழை பாடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே அந்த வகுப்பிலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நிறைய பேர் படிக்கிறோம். குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ நல்லா சொல்லுது. ஒரு குழந்தை பார்த்தா அவ்வளோ நல்லா சிறப்பா பாடுது. "சந்த சம்பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்று சொன்னாலும்" அருமையா பாடுது. இதெல்லாம் படிக்கிறதால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, இந்த வயசுல குழந்தைங்கள அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்பதான் மூளை வந்து வேற திசைகளுக்கு போகாம நேர்மையாக போகும். இளமையான காலத்துல திருப்புகழ சொல்லிறணும். ஏன்னு கேட்டா, கடைசி காலத்துல சொல்லலாம்னு நெனச்சா இருமல் தான் வரும்.